سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له بالغدو والآصال. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من ألف المسجد ألفه الله، أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்ட வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. சங்கை மிகுந்த அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை அல்லாஹு தஆலா வெள்ளிக்கிழமை என்ற சிறந்த ஒரு தினத்தில் நம்மை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய நாட்களில் மிக சிறந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அல்லாஹு தஆலா ஏராளமான சிறப்புகளை இந்த தினத்தில் வைத்திருக்கின்றான். அந்த சிறப்புகளை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த தீன்ல, ஒரு உயர்ந்த மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள், இந்த மார்க்கத்தில் போதிக்கப்படக்கூடிய நற்குணங்களை யார் கேட்டாலும், எந்த நல்ல உள்ளங்கள் கேட்டாலும் நிச்சயமாக இந்த இஸ்லாத்தின் பக்கமாக அது ஈர்ப்பு கொள்ளும். அவ்வளவு உயரிய மகத்துவங்களை இந்த மார்க்கம் தனக்குள் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம், அல்லாஹுடைய பார்வையில் மனிதர்கள் சமமானவர்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் எல்லா மனிதன்ற அடிப்படையில் சமத்துவத்தை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றான். அதற்கு இந்த விஷயத்தை முன்னெடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் அல்லாஹுடைய இந்த பள்ளிவாசல்கள். இந்த பள்ளிவாசல்களில் மனிதர்கள்ல பணக்காரர், ஏழை, இல்ல பதவியில உள்ளவர், கீழ்த்தரம், கீழ் ஜாதி, கீழ்நிலைகள்ல உள்ள மக்கள் என்று யாரும் தொழுகையில பாகுபாடு பார்க்கப்பட மாட்டார். எவ்வளவு பெரிய அந்தஸ்து உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சொஃபில் சமமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயம் எத்தனையோ மனிதர்களுடைய உள்ளங்கள்ல அது மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இந்த தீனுக்குள் வந்ததாக சரித்திரங்கள் நாம் பார்க்கிறோம். முன்னாள் ஜனாதிபதி மர்ஹூம் அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்தில் ஒரு பள்ளியில ஜும்ஆ தொழுவ போறாங்க. ஏற்கனவே வருவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், அதனால இடம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா வருவது தாமதம் ஆயிடுச்சு. எனவே தாமதமாக வந்தாங்க. பின்னாடி கடைசி சப்பல தொழுதாங்க. மக்களோட மக்களாக கடைசி சப்பல தொழுதாங்க. சில மக்கள் அவங்களோட வருத்தம் தெரிவிச்சாங்க, நீங்க பின்னாடி வந்துட்டீங்களே. இதுதானே இஸ்லாம் போதிக்குது, இந்த சமத்துவத்தை தான் இஸ்லாம் போதிக்குது என்பதாக சொன்னார்கள். அதே போலத்தான் டெல்லி ஜும்ஆ மஸ்ஜிதுல சவுதி அரேபியாவுடைய மன்னர் காலித் என்பவங்க வந்திருக்கிறாங்க. தாமதம் வந்திருக்கலாம் போல் படிக்கல் நின்று தொழுதிருக்கிறாங்க. மிஸ்கின்களோடு ஒரு நாட்டினுடைய அரசர் மக்களோடு மக்களாக நின்று தொழக்கூடிய இடம் இந்த பள்ளிவாசல். மனிதர்கள் அல்லாஹுடைய பார்வையில சமமானவர்கள் என்பதை போதிக்கக்கூடியது இந்த மார்க்கம். இதே போலத்தான் மிக உன்னதமான ஒரு நற்போதனை இஸ்லாம் சொல்கிறது. பிற மனிதர்களுடைய உரிமைகளை அதை இஸ்லாம் மிக அதிகமாக வலியுறுத்துகிறது. பிற மனிதனுடைய உரிமையை எந்த விதத்திலும் பறிப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அது சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி. குர்ஆன் அல்லாஹு தஆலா ஒரு வீட்டுக்குள்ள, அடுத்தவங்களுடைய வீடு, அந்த வீட்டுக்குள்ள போகும்போது எப்படி நடந்து கொள்ளணும், தொழுகையில எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கூட ஹதீசுகள் வாயிலாக எங்களுக்கு தெரிய வரும். ஆனால் ஒரு வீட்டுக்குள்ள போறது எப்படி இருக்கணும்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹு தஆலா வலியுறுத்தினா, நீங்க அனுமதி கேட்டு சலாம் சொல்லி அவர்கள் அனுமதி கொடுத்த பிறகுதான் உள்ள போகணும். யாருடைய வீட்டிலேயும் பார்க்க கூடாது. கஸ்ட்ல மட்டும் இல்ல, கஸ்ட்ல உட்காரக்கூடியவங்களுக்கு தெரியும், வார வாரம் சொல்லுவோம், ஒரு வீட்டு வாசலுக்கு நேராக நிக்க கூடாது, ஜன்னலுக்கு நேராக நிக்க கூடாது. இது கஸ்டுக்கான ஒழுக்கம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய ஒழுக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக வலியுறுத்தினாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல அந்த ஓட்டை வழியாக பாக்குறத பார்த்த நபி அவர்கள் சொன்னாங்க, நீ இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்திருந்தேன்னு சொன்னா, நபியர்கள் அந்த ஈரை சீர்படுத்தி சீவிக்கிட்டு இருக்கிறான், இதாலேயே உன்னுடைய கண்ணை குத்திருப்பேன்டாங்க. இந்த அளவுக்கு வாடகைக்கு நாங்க யாருக்கா வீடு கொடுத்திருக்கிறோம், நாங்க வாடகைக்கு வீடு கொடுத்திருக்கிறோம். வேற ஒருத்தர் இருக்கிறார், நம்ம சொந்த வீடுதான், ஆனா வாடகைக்கு வேற மனிதர் இருந்தாலுமே கூட நாங்க அனுமதி இல்லாம அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. ஏன்னா வாடகை எங்களுக்கு தர்றாங்க, அது இப்போதைக்கு அவங்களுடைய வீடாக இருக்கு. இந்த அளவுக்கு இஸ்லாம் பிற மனிதர்களுடைய உரிமைகளை எந்த அளவுக்கு மதிக்கிறது. வரலாற்றுல மிக முக்கியமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹுடைய பள்ளிவாசல் உயர்ந்த இடங்கள், அதை பற்றி தான் இன்றைய தினத்துல பேசலாம் இருக்கு. சங்கையானவர்களே, அல்லாஹுடைய பள்ளிவாசலாக இருந்தாலும் பிற மனிதர்களுடைய உரிமையில கை வைக்கிறத அல்லாஹும் விரும்பல, ரசூலும் விரும்பல, இந்த மார்க்கம் விரும்பல. உமர் ரலியல்லாஹுடைய காலம், மக்கள் இஸ்லாத்துல நோக்கி அதிகமாக வர்றாங்க, மக்கள் இஸ்லாத்துல மக்கள் அதிகமாகறாங்க, பள்ளி பத்தல, குறுகிய பள்ளி. உமர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, இப்ப பள்ளியை விரிவுபடுத்தணும், பள்ளிவாசல பெருசாக்கன்னு ஆசைப்படுறாங்க. அரசாங்கம் அவர்கள் தான் அதிகாரி. எனவே முடிவு செஞ்சாங்க, பள்ளியை ஒட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய வீடுகள் அத பள்ளிக்கு தரணும். அதுக்கு 3 விஷயங்களை, 3 ஆப்ஷன்களை கொடுக்கறாங்க. சொன்னாங்க, ஒண்ணு, இந்த உங்க வீட்டுக்கான கிரயத்தை நாங்க கொடுத்துருவோம், நீங்க பள்ளிக்கு வீட்டை கொடுத்துருங்க. இல்லைன்னு சொன்னா நீங்களாகவே அல்லாஹுடைய பள்ளிக்கு தர்மமாக கொடுத்துருங்க, கொடுத்தால் உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். எல்லாம் அல்லாஹ்வுக்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 2வது அதிகாரம் உடையவங்க. 3வது சொன்னாங்க, இல்ல மதீனாவுல எங்க உங்களுக்கு விருப்பமான இடமோ அதை சொல்லுங்க, அங்க நீங்க எடுத்துக்கலாம், இந்த வீட்டை அல்லாஹ்வுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் சொல்லவா தேவை. இன்னைக்கு மஸ்ஜித் நபி பெரிய ஊராட்டம் இருக்கு, நம்ம பார்த்திருக்கிறோம். எல்லா நபி சஹாபாக்களுடைய வீடுகள் தான் இன்று பள்ளிகளாக இருக்குது. எல்லா சஹாபாக்களும் வந்தாங்க, கொடுத்தாங்க. ஆனால் சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சின்ன வாப்பா, அவங்க தரமாட்டேன்டாங்க, வீட்டை தரமாட்டேன்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பல முறை அவங்ககிட்ட பேசுறாங்க, ரொம்ப கண்ணியமுடையவங்க. பத்ர் யுத்தத்துல அவர்கள் கைதியாக இருக்கிறாங்க, மக்கா படையினுடைய கைதியாக அப்பாஸ் ரலியல்லாஹு இருப்பாங்க. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அப்பாஸ் அவர்களே, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வர்றது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப பிரியம். எந்த அளவுக்கு சொன்னா, என் வாப்பா இருந்து கத்தாப் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வர்றதை விட நீங்க வர்றதை நான் ரொம்ப விரும்புறேன். ஏன்னா நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பப்படுவாங்க, அவங்களுடைய மனசு சந்தோஷப்படும் அப்படின்னு சொன்னோம். இப்ப அப்பாஸ் எல்லாம் மறுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சரி வேணும்னா யாரையாவது நீங்க சொல்லுங்க, நமக்கு ஒரு மத்தியில ஒரு நடுவராக ஆக்கிக்கிறோம். எல்லாம் கவனிக்கணும், ஆட்சி அதிகாரம் இருக்கு, என்ன வேணும்னாலும் செய்யலாம், இது இஸ்லாம் போதிக்குது, நடுவர் ஏற்படுத்துவோம். அப்பாஸ் சொன்னாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, 2 பேரும் விஷயத்த சொன்னாங்க. இவ உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்றாங்க, வேணும்னா இது சம்பந்தமாக, இது விஷயமாக என்னிடத்துல ஒரு ஹதீஸ் இருக்குது, நபி ஒரு சொன்ன ஹதீஸ் இருக்குது, நான் சொல்லவா என்று கேட்டாங்க. 2 பேரும் சொல்லுங்கன்னா, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுவரையிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்காத ஹதீஸ், அதிகமான ஒரு பாடம். இவ சொன்னாங்க, அல்லாஹு தஆலா
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய பள்ளியை கட்டும்படி உத்தரவிட்டான். இன்னைக்கு பைத்துல் முகத்தஸுடைய இடம் அது. இதை கட்டுவதற்காக உத்தரவிட்டான். அந்த இடத்தினுடைய ஒரு ஓரத்துல ஒரு கிறிஸ்துவருடைய வீடு இருக்கு. அந்த வீட்டை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அவங்க விரும்பல. ஆனால் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கிடலாம் என்பதாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க. எனவே அல்லாஹு தஆலா உத்தரவு போட்டான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க இந்த பணியை செய்ய வேணாம். நீங்க அல்லாஹுடைய பள்ளியை கற்ற பணி உங்களுக்கு வேணாம். அல்லாஹுடைய பள்ளிக்காக ஒருவருடைய உரிமையை பறிக்கிறது அல்லாஹ் விரும்பல. எனவே தாவூத் சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு இல்லாவிட்டாலும் என்னுடைய மகனுக்காவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காவது இது கிடைக்கணும்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கினான் வரலாறு. இந்த செய்தியை சொன்னது, இந்த ஹதீஸ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. பிறகு மற்ற சஹாபாக்கள் விசாரித்தாங்க. ஒண்ணுக்கு பின் ஒன்றாக, ஆம், இந்த ஹதீஸை நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு இருக்கிறோம் சொன்னாங்க. அவ்வளவுதான். உடனே சொன்னாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்துல, நான் உங்கள்கிட்ட இனிமேல கேட்க மாட்டேன், நான் இனிமேல கேட்க மாட்டேன் என்பதாக சொன்னாங்க. இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, தாராளமாக எடுத்துக்கிறீங்க, தாராளமாக என் வீட்டை பள்ளியில சேர்த்துக்கிறீங்க. நீங்க வலுக்கட்டாயமாக எடுத்ததுனாலதான் நான் வேணான்னு சொன்னேன். எங்களுக்கு சஹாபாக்கள் மூலியமாக பல்வேறு விஷயங்கள் வந்து சேருகிறது. இதுதான் மார்க்கம் போதிக்கிறது. அல்லாஹுடைய இல்லமாக இருந்தாலும் யாருடைய உரிமையிலும் கை வைக்கிறத இத மார்க்கம் என்ன செய்யற விரும்பல. இவ்வளோ உயர்ந்த மார்க்கம் ஒன்று. இந்த செய்திகளை, இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை கேட்கக்கூடிய மக்களுக்கு, நல்ல உள்ளங்கள் கொண்டவர்களுக்கு இதன் பக்கமாக ஈர்ப்பு ஏற்படும். இன்னொரு விஷயம், யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை நாடவில்லையோ, அல்லது யாருக்கெல்லாம் இந்த நல்ல விஷயத்தின் மீது கடும் கோபமும் குரோதமும் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட மக்கள் இதை அழிக்கத்தான் நினைப்பார்கள். இது கியாமத் வரைக்கும் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய இந்த ஒளிய, இந்த ஜோதிய தன்னுடைய வாயால ஊதி அணைக்க நினைக்கிறாங்க. வல்லாஹு முத்திம்மு நூரி வலவ் கரிஹல் காஃபிரூன். வெறுத்தாலும் சரி, ஈமான் இல்லாத வெறுத்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை நான் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சே தீருவான். இப்படியான ஒரு விஷயம்தான் இன்னைக்கு எங்களுடைய தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அமைதியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு இதே விஷயத்துல கையாண்டு இன்னைக்கு மதுரையினுடைய திருப்பரங்குன்றம் என்று சொன்னாலே இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு பொருளாக அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் வலியுல்லா அவர்களுடைய தர்கா விஷயமாக எல்லாருக்கும் இந்த செய்திகள் தெரியும். இது இன்னைக்கு பேசும் பொருளாக பேசப்பட்டு கொண்டே இருக்குது. அதற்காக நடந்து கொண்டே இருக்குது. சங்கைக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாங்க அதிர்ச்சியான விஷயங்கள் நாங்க சொல்லல, நாங்க இதுல கவனம் செலுத்தல. ஆனால் மதுரையினுடைய ஒரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. இது சம்பந்தமாக நான் அவரே சொல்றாங்க, இது சம்பந்தமாக நான் பல ஆய்வுகள்ல இருக்கும் போது கிடைக்கக்கூடிய தகவல்கள், சுமார் இந்தியாவுல 1000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் தர்காக்களை இவ்வாறு அங்கு கோயில் இருந்ததாக சொல்லி, அல்லது வேறு வேறு பேர்கள்ல அகற்றி விடுவதற்கு, இடிப்பதற்கான திட்டங்கள். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுல 175 பள்ளிகள் அவர்கள் லிஸ்ட்ல இருக்குது. இது இன்னைக்கு போட்ட லிஸ்ட் கிடையாது, இது இன்னைக்கு போட்ட பட்டியல் கிடையாது. இத 2002லயே வேற ஒரு மக்கள் அதை எடுத்து கொடுத்திருக்காங்க. அத அந்த நெட்ல இருந்து அந்த லிங்கின் மூலமாக நமக்கு அந்த செய்திகளை மக்களுக்கு அம்பலப்படுத்தினாங்க. ஆனா எப்ப போட்ட திட்டமாக இருக்கும் சொல்ல தெரியும். எனவே பள்ளிவாசலுடைய விஷயங்கள்ல நாங்க கவனம் செலுத்துறோமோ இல்லையோ, ஆனால் நமக்கு எதிரானவர்கள் மிக, அதுவும் எந்தெந்த பள்ளிகள் என்ற பெயர்கள் முதற்கொண்டு அந்த லிஸ்ட்ல பட்டியல் இருக்கு. சங்கைக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, சங்கையானவர்களே, இது அல்லாஹு தஆலா இந்த தீனை பாதுகாப்பாங்க. ஆனால் எங்களிடத்துல மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. காபாவை இடிப்பதற்காக அப்ரஹாம் வந்தான், யானைப்படை வந்தது. அப்துல் முத்தலிப் வந்து சும்மா இருக்கல்ல, எழுதுறாங்க. அவர்கிட்ட தைரியமா சொன்னாங்க, என்னுடைய பொருட்கள் நான் பாதுகாக்கணும், அல்லாஹுடைய விட அல்லாஹ் பாதுகாப்பான்.
அல்லாஹ்விடத்துல துஆவும் செய்தார்கள், இந்த வீட்டை நீ பாதுகாத்து என்பதான். எங்க இடத்துல பொறுப்புகள் இருக்கு. அல்லாஹ்வுடைய இல்லங்களை நாங்க பாதுகாக்கணும். சங்கையான அல்லாஹ்வுடையார்களே, கவலையான விஷயங்கள் என்று சொன்னால், உண்மையில் இன்னும் சொல்றாங்க, எத்தனையோ பள்ளிகள் பூட்டி கிடக்குது, எத்தனையோ கிராமங்கள்ல பள்ளிகள் பூட்டி கிடக்குது. அதை தாண்டி பள்ளியினுடைய தொடர்பு என்பது எங்களிடத்துல மிக குறைந்து போய் கிடக்குது. பள்ளிவாசலுக்கு வருகிறது, பள்ளியுடைய அமல்கள்ல ஈடுபடுறது, பள்ளி சார்ந்த விஷயங்கள்ல நாங்க கவனம் செலுத்துறது, இது இன்னைக்கு எங்களிடத்துல மிக மிக குறைந்து போயிருக்கு. இதுதான் உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய செய்தி. எங்களிடத்துல எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு பள்ளிகள் செழிப்பாக இருந்ததோ, அவ்வாறான செழிப்புகளோடு இந்த பள்ளிகள் 24 மணி நேரம் இயங்குமானால், அல்லது பகல் நேரங்களிலாவது பள்ளிகளுக்கு மக்கள் வரக்கூடிய வருகைகள் அதிகமாக இருக்குமானால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா யாரிடத்திலும் ஒப்படைக்க மாட்டான். எங்களுடைய அமல்கள் எப்படி இருக்கு, எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இதைத்தான் அல்லாஹு தஆலா பார்க்கின்றான். எனவே பள்ளியுடைய விஷயங்கள்ல அதிகமாக நாங்க கவனம் செலுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி சார்ந்த விஷயங்களை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு ஏராளமாக எடுத்துரைக்கும். அல்லாஹு தஆலா இன் அஃதல பைத்தின் உதிஅ லின்னாஸி அல்லதீ பிமக்கத முபாரக்கா, மக்களுக்காக அமைக்கப்பட்ட கட்டப்பட்ட முதல் பள்ளி அல்லாஹ்வுடைய கஅபா. இன்னும் சொல்ல போனால் சில இப்படியும் படிக்கிறது, உலகத்தினுடைய மெய்ய பகுதி கஅபா தான். அங்கிருந்துதான் உலகம் ஆரம்பிக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு தேவை என்பதனால்தான் ஆரம்பமாகவே அல்லாஹு தஆலா பள்ளியை அமைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டு போறாங்க. போற வழிகள்ல குபாவுல ஏறத்தாழ சில 3 வாரங்கள் 10 நாட்கள் தங்கியதாக சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நேரத்திலேயே குபா மஸ்ஜித் முதன்மையாக அடித்தளமிடப்பட்டுருச்சு. நபிகள் இருக்கும் போதே கூடாரம் வைத்து பள்ளி உருவாக்கினார். இன்னும் மதீனாவுக்கு போகல, போறதுக்கு முன்னாடியே நபி அவர்கள் குபா மஸ்ஜிதை உருவாக்கினார். பிறகு குபா மஸ்ஜித் கட்டப்பட்டுச்சு. அது செய்திகள்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆன் நமக்கு சொல்றான். பள்ளி கட்டதுக்கு பிறகு சஹாபாக்கள் நபியோருக்கு அழைப்பு கொடுத்தாங்க, யா ரசூலல்லாஹ் பள்ளியை துவங்கி வைக்கிறதுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி. இந்த நேரத்துல தான் முனாஃபிக்குகள் அந்த குபா மஸ்ஜித் சார்ந்த பக்கத்தில் இன்னொரு ஒரு இடத்த பள்ளி என்ற பெயரில கட்டப்பட்ட ஒன்று, வல்லதீன தஹது மஸ்ஜிதம் திராரன், மஸ்ஜித் திரார் தீங்கிழைக்கக்கூடிய பள்ளி என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அது குஃபருக்காகவே, முஸ்லிம்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்துவதற்காகவே முனாஃபிக் ஒரு பள்ளியை கட்டி அதற்காக நபியோர் அழைப்பு கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் ஒப்புக்கொண்டாங்க. வர்றேன், தபூக்குடைய யுத்தத்துடைய நேரம் வர்றேன் என்பதாக சொன்னாங்க. இப்ப அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான், லா தகும் ஃபீஹி அபதா, நபியே இந்த முனாஃபிகீன்கள் கட்டின பள்ளியில ஒரு காலம் நிக்காதீங்க, ஒரு காலம் என்ன செய்யாதீங்க, அந்த பள்ளிக்கு போகாதீங்க. நீங்க போக வேண்டிய பள்ளி லமஸ்ஜிதுன் முஸ்ஸிஸ அலா தக்வா மின் அஃதலி யௌமின் ஹக்கு அன் தகூம ஃபீஹி, எந்த பள்ளி ஆரம்பத்திலிருந்து தக்குவாவை கொண்டு கட்டப்பட்டதோ, தக்குவாவை கொண்டு அஸ்திவாரம் போடப்பட்டதோ, அந்த பள்ளி தான் நீங்க போறதுக்கு, அந்த குபா மஸ்ஜித் தான் நீங்க போறதுக்கு தகுதியானது. ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யதஹரு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் சுத்தத்தை விரும்பக்கூடியவங்க என்பதாக அவர்களை புகழ்ந்து அல்லாஹு தஆலா சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, உங்களை அல்லாஹு தஆலா இவ்வளவு புகழ்றான், என்ன காரணம்? சஹாபாக்கள் சொன்னாங்க, குபாவில் உள்ள சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க மலஞ்சலம் கழித்து விட்டால் முதலாவதாக அந்த டேலாங்கிற அந்த கற்களை கொண்டு சுத்தம் செய்து விட்டு பிறகு என்ன செய்வோம், தண்ணீரை கொண்டும் சுத்தப்படுத்துவோம். 2 விதமான சுத்தம். ரெண்டுமே, தண்ணி இருக்கவே டேலாவை பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம். தண்ணி இருக்குது, டேலாவை பயன்படுத்த மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, செய்யலாம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட சலுகை. ஆனால் இந்த சஹாபாக்கள் 2ஐயும் ஒரு சேர செய்வார்கள். எனவே அல்லாஹு தஆலா அவர்களை மேன்மைப்படுத்தினார். இப்படி அதே போல நபி அவர்கள் மதீனாவுக்கு போன உடனே முதல் வேலை பள்ளிவாசல் தான். மஸ்ஜித் நபவியை
போன உடனே கட்டுறதுக்கான ஆயத்தமானாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருக்குது, இது பள்ளியோட இரண்டரை கலந்து இருந்துச்சு. நபிகள் சொன்னாங்க, மன் அலிஃபல் மஸ்ஜித அலிஃபஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பள்ளியை நேசிப்பாங்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான இடம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, சஹாபாக்களும் சரி, தங்களுடைய நேரம் காலங்கள் தன்னுடைய பொருளாதாரங்களை பள்ளிவாசலுக்காகவே செலவழித்தாங்க. நாங்க வரலாறுல பாக்குறோம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மனைவி இடத்துல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல ஒரு சின்ன கோபம், கணவன் சண்டை வரத்தானே செய்யணும், வராட்டி வாழ்க்கை கிடையாது, அதை விளைக்கிறேன். சின்ன சின்ன சண்டைகள் வாழ்க்கையில வரணும். போனவர் நிறைய விஷயங்களை பேசினாங்க, மாஷா அல்லாஹ். சின்ன சின்ன சண்டைகள் வரணும், அப்பதான் அங்க இன்பங்கள் கூடும். இவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு கோபம் எங்க வந்தாங்க, பள்ளிவாசல் வந்து படுத்துக்கிட்டான். வீட்டுல போவோம் பிரச்சனை, பள்ளிக்கு தான் வருவாங்க. இவன் நபிகள் வந்தாங்க, எழுப்பி விட்டாங்க, யா அபா துரா, உடம்பெல்லாம் மண்ணு ஒட்டி இருக்கு, மண்ணின் தந்தையே இந்திரிங்க மண்ணில் மைந்தர் என்பதாக சொல்லி நபி எழுப்பினாங்க. சஹாபாக்களுக்கு எதுவாக இருந்தாலும் பள்ளிவாசலுடைய தொடர்புடைய மக்களாக இருந்தாங்க. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கடன் பிரச்சனை, பள்ளிக்கு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், இந்த தோங்கக்கூடிய துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. கடனே இல்லாம போச்சு வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷால அறிவிப்பாங்க, உங்களுடைய பகுதிகள்ல நீங்க பள்ளிவாசல் அதிகமாக கட்டிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதிகளிலையும் பள்ளிவாசல் அதிகமாகணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக, zikr செய்வதற்காக, நல்ல அமலுக்காக யார் அல்லாஹ்வுடைய பள்ளியை தங்குமிடமாக ஆக்கிக் கொண்டாரோ அல்லாஹு தஆலா அவர்களை நேசிக்கிறான். அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலேயே பலவிதமான கைதுகளும் பரக்கத்துகளை அவர் கொடுக்கிறான். ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கு. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்று சொன்னால், நாங்க எங்களுடைய நேரம் காலங்கள்ல பள்ளிக்கு அதிகமாக கொடுக்கணும். இன்னைக்கு தொழக்கூடிய மக்கள் மிக குறைவு. அப்படியே தொழுது விட்டாலும் கூட பள்ளி நடக்கக்கூடிய அமல்கள் இன்னைக்கு உட்கார்றது என்பது மிக குறைந்து போச்சு. சாதாரண பள்ளிகளை பார்க்கிறோம், ஃபஜ்ருக்கு பிறகு பயான் நடக்குது, இல்ல ஹதீஸ்கள் வாசிக்கப்படுது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள் வாசிக்கப்படுது. எங்களால உட்கார்ந்து கேட்க முடிகிறதா? எவ்வளவு நேரம்? மிக குறுகிய நேரம், 10 நிமிடங்கள், மிக குறுகிய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹை தொழுது விட்டால் சூரியன் உதயமாகும் வரை பள்ளியில் இருப்பாங்க. அசருக்கு பிறகு அசர் தொழுது விட்டால் பின் சுன்னத்துகள் கிடையாது, நபி zikr-ல ஈடுபடுவாங்க. இவ்வாறு பள்ளிவாசலுடைய ஒரு பக்கம் நேரங்கள் அதிகமாக கொடுத்துப்படு. ஏன்னா சஹாபாக்கள் நபியுடைய காலத்துல வெறுமன தொழுகைக்காக மட்டும் பள்ளி இல்ல, எல்லா மார்க்க சார்ந்த கணவன் மனைவி பிரச்சனையா, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் சம்பந்தமாக பேசணுமா, பள்ளியில பேசப்பட்டுச்சு. வியாபாரிகள் எவ்வாறு வியாபாரம் செய்வது, வியாபாரம் செய்ய நல்ல வியாபாரி தாஜிரு சதூக்குல் அமீன் வஅன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதா சொன்னாங்க. வியாபாரிகள் நல்ல நாணயம் உள்ள உண்மையான வியாபாரிகள் நாளை மறுமையில நபிமார்களோடு, சுஹதாக்கள், சித்தீக்கள், சாலிஹீன்களோடு இருப்பாங்க என்பதாக சொன்னாங்க. இந்த வியாபாரம் சார்ந்த ஹலால் ஹராம பள்ளியில நடத்தப்பட்டுச்சு. பள்ளி நபியுடைய காலத்துல ஆங்காங்கே குர்ஆன் ஹல்கா நடக்கும், மசாயில்கள் பேசப்படும், தீனுடைய விஷயங்கள் பேசப்படும், போருக்கான விஷயங்கள் பேசப்படும். இப்படியாக பள்ளியில எல்லா விதமான விஷயங்களும் பேசப்பட்டுச்சு. ஒரு 3 நாள் கைதியும் பள்ளிவாசல் தான். நபியுடைய காலத்துல கைதியும் பள்ளிவாசல் இருப்பாங்க. 3 நாள் கைதியாக இருந்தாரு. 3 நாளைக்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுன் சொல்றாங்க. அப்படியாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. எனவே நாங்க எங்களுடைய நேரம் காலங்களை அதிகமாக கொடுக்கறதுக்கு ஆசைப்படணும். அவ்வாறான பள்ளி நடக்கக்கூடிய அமல்கள்ல நாங்க ஒரு அங்கமாக இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா வேறு கையில கொடுத்து விடக்கூடாது. அவ்வாறான பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல எங்களுடைய நிலைமைகள் மாறணும். ஒரு இடத்துல அநேகமா குஜராத்ல பள்ளி சுபஹுடைய பாங்கு சொல்வது எங்களுக்கு இடையூறாக இருக்குது என்பதாக மக்கள் இருந்தாங்க, மனு கொடுத்தாங்க. காரணம் என்ன? இதே நேரத்துல மக்களுடைய வருகை 10 வயதுக்கு மேற்பட்டவருடைய வருகை பாங்கு சொல்லப்பட்டு சுபுஹ் நிரம்பி இருந்தால், எவ்வாறு ஜும்ஆவுக்கு நிரம்புகிறதோ அவ்வாறு சுபுஹ் தொழுகைக்கு நிரம்பினால் யாரும் நம்ம மீது எந்த மனுவும் கொடுக்க மாட்டாங்க.
ஏன் நாங்க பள்ளியை நேசிக்கணும். அதே போல பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய சந்தாக்கள், நபிகள் மண்பனா லில்லாஹி பைத்தன், யார் அல்லாஹ்வுக்காக ஒரு வீட்டை கட்டுவாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுவான். நாங்க கொடுக்கக்கூடிய சந்தாக்கள் நாங்க நினைச்சுக்க கூடாது பள்ளிக்கு நான் கொடுத்துட்டேன் என்பதாக. சங்கையானவர்களே, பள்ளிக்கு செய்ய வேண்டிய எங்களுடைய ஹக்கை, எங்களுடைய கடமை, அது என்னுடைய கடமை என்பதாக உணர்ந்து அதை செய்யணும். இன்னைக்கு பல பள்ளிகள் பூட்டப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் சரியான ஒரு ஊதியங்கள், சரியான ஹதியாக்கள் இல்லை என்ற காரணத்தினால்தான். விவரமாக பேச முடியும். சங்கையான அல்லாஹ்வுடையவர்களே, எனவே நாங்க இந்த நேரங்கள்ல, எங்களுடைய காலங்கள்ல பள்ளிகளுக்கு அதிகமாக நேரங்களை கொடுக்கிறதும், பள்ளி சார்ந்த விஷயங்களை ஈடுபடுவதும், பள்ளியில எதை செஞ்சாலும் இபாதத்து தான், இதையும் நாங்க விளங்கிக்கணும். பள்ளிவாச கட்டணம் கட்டப்படுது, நிர்வாகி நின்று பாக்குறாங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெரிய கூலிகள் வச்சிருக்கிறான். பள்ளி சார்ந்த சின்ன விஷயங்களை அவங்க கவனம் செலுத்துறது இது இபாதத். வெறுமனே பள்ளியில உட்கார்ந்து இபாதத் குர்ஆன் ஹல்கா ஓதப்படும் இது மாத்திரம் கிடையாது. பள்ளி சார்ந்த அது ஒரு நிர்வாகி அவருடைய வீட்டு வேலைகளை விட்டுட்டு அதுல கவனம் செலுத்துகிறார், மாஷா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிறந்த கூலிகளை கொடுப்பான் என்பதுல எவ்விதமான சந்தேகம் இல்லை. எனவே நாங்க இந்த விஷயங்களை அதிகமாக கவனம் செலுத்தி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு பள்ளி நடக்கக்கூடிய அமல்களையும் அதிகமாக கவனம் செலுத்துறது, பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய சந்தாக்களை முன் வந்து ஆசையோடு நாங்களே வந்து தந்து விடுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை நசீபாக்குனாலும் அதன் பிரகாரம் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.